மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் குரு பகவான் 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் வக்கரமடைந்து சஞ்சரிக்கிறார். இது உங்களுக்கு இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது. குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கும்போது சுப செலவுகள் அதிகமாக ஏற்படும். அதே மாதிரி சுப காரியங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்திருந்தால் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே, அதாவது ஜனவரி பிப்ரவரி மாதத்துலேயே உங்களுக்கு ஒரு நல்லதொரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி மேரேஜ் ஆலேன்னு ரொம்ப நாள் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷத்தில் இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் அதுக்குரிய நிலை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த முதல் 3 அல்லது 4 மாதத்துக்கு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் சனி பகவான் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு முக்கியமாக செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செஞ்சு லைஃப்பில் செட்டில் ஆகிக்கிறது நல்லது. குறிப்பாக மேரேஜ் விஷயத்தில் நீங்கள் இந்த மார்ச் மாதத்தை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு, அதாவது ஜூன் 2026 வரைக்கும் உங்களுக்கு குருபலம் கிடையாது. அதனால திருமணமாவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2025 இந்த வருஷம் முடிகிற வரைக்குமே, அதாவது டிசம்பர் 2025 வரைக்குமே உங்களுக்கு அந்த அளவுக்கு நேரம் சிறப்பாக இல்லை. சனி பகவான் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தை விட்டு 10ஆம் வீடுக்கு மார்ச் 29ஆம் தேதி வந்துடுறாரு. ஸோ அது உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல நிறைய ஒர்க் ப்ரெஷரை கொடுக்கும். ஸோ அளவுக்கு அதிகமான வேலையை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். மே 15ஆம் தேதி குரு பகவான் அவருடைய 12ஆம் வீட்டை விட்டு உங்களுடைய ஜென்மராசிக்கு வந்துடுறாரு. ஸோ ஜென்மத்தில் குரு சஞ்சரிக்கும் போது அதிர்ஷ்டங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது நீங்கள் எந்த விஷயத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் 5 தடவை ட்ரை பண்ணாலும் 6 தடவை ட்ரை பண்ணால் தான் அந்த காரியம் முடியும். ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணாலே அதுக்குரிய சக்ஸஸ் இந்த செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு வராது. ஸோ அதனால் ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிக்கணும்னா ஒரு தடவைக்கு 10 தடவை ட்ரை பண்ணால் தான் அது முடியும். நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எஸ்டிமேட் பண்ணும்போது நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்க, அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு வாரம் தான் ஆகும் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அது முடிக்கிறதுக்கு ஒரு 2 மாதமோ இல்லை 3 மாதமோ ஆகும். அந்த அளவுக்கு டிலே ஆகிட்டே இருக்கும். இதனால் மன உளைச்சலுக்கு உண்டாவீங்க. அதனால பண கஷ்டமும் ஏற்படும். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு நீங்கள் இவ்வளோ தான் பட்ஜெட்னு வச்சுருப்பீங்க. இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா பட்ஜெட் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் முடிஞ்ச மாதிரியாகவே இருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு 20 லட்சம் 30 லட்சம்னு அது செலவாயிட்டே இருக்கும். ஆனால் வேலை முடியவே முடியாது. இது மாதிரி பண நஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்கன்னா இன்னுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா லாஸஸ் நிறைய இருக்கும். அதாவது எவ்வளோ காசு போட்டாலுமே அது ஜீரோ ஆகிடும். அந்த அளவுக்கு டைம் ஒரு டெஸ்டிங் ஃபேஸாக தான் இருக்குது. இது எப்படின்னா ஒரு கடப்பாறையை தூக்கி அப்படியே தண்ணியில் போட்ட மாதிரி. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பணம் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு ரெக்கவரி ஃபேஸ் ஒரு பவுன்ஸ் ஆகுது, ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் கூட உங்களுக்கு கொடுக்காது. அந்த மாதிரி பண கஷ்டம் வந்துட்டு இருக்கும். அதனால் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது நல்லது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செகண்ட் ஹாஃப் ஒரு சோதனையான காலகட்டம்னு சொல்லலாம். ஸோ குறிப்பாக ரிலேஷன்ஷிப்லேயும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இது மாதிரியான ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். குறிப்பாக இள வயதினருக்கு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களால ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால பியர் ப்ரெஷரால் நிறைய டிப்ரெஷ் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 3 மாதங்கள் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய 9 மாதமுமே ஒரு டெஸ்டிங் ஃபேஸாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் இருக்க இன்டென்சிட்டியை குறைச்சிக்கிறதுக்கு நீங்கள் கால பைரவரை வழிபடுவது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய முன்னோர்களையும் அமாவாசை தினத்தன்று நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் குறைந்து இந்த டெஸ்டிங் ஃபேஸை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு நல்லதொரு வழி உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும்னு சொல்லலாம்.